போட்டித் தேர்வுக்கு தயாராகும் எல்லா மாணவருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CGL 2024க்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரேஷியோ டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். இஃப் A is to B plus C equal to 1:3. C is to A plus B equal to 5:7. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபிசியோட டோட்டல் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:3 கொடுத்துருக்காங்க. ஏ பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கான கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா B is to A plus C எவ்வளோன்னு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A is to B plus C 1:3 இருக்கு. இதோட டோட்டல் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:3. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 4 ரேஷியோ. மொத்தமாக 4 ரேஷியோன்னு இருக்கு. இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது 5 + 7 பார்த்தீங்கன்னா 12 ரேஷியோன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் ஏபிசின்னு இருக்காங்க, செகண்ட்லேயும் ஏபிசின்னு இருக்காங்க. ஆனால் ஆட் பண்ணும்போது 4, 12 ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஆனால் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. இப்போ 12 இருக்கு, 4 இந்த ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். 12ல பார்த்தீங்கன்னா 4 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். இந்த ரேஷியோவை இன்டூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக மாறும் சொல்கிறேன். அப்போ 3 × 1 பார்த்தீங்கன்னா 3, 9. 12ல பார்த்தீங்கன்னா 12 1 டைம் 5 × 7 கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 3 + 9 12, 5 + 7 12. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா A is equal to 3ன்னு எடுக்கலாம். C is equal to பார்த்தீங்கன்னா 5ன்னு எடுக்கலாம். C is equal to 5. அப்போ டோட்டல் 12ன்னு தெரியும். அதில் A 3, C 5னா B என்னவா இருக்கும்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் 8, 12 8 லெஸ் பண்ணிங்கன்னா 4. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ரேஷியோவாக இருக்கும். நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா B is 2ன்னு கேட்டிருக்காங்க. 4 is to A plus C. A plus C ஆட் பண்ணிங்கன்னா 8. ரெண்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2. ஆப்ஷன் ஏ. முதல் சம்ம சால்வ் பண்ண ட்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த சம்ல யூஸ் பண்ணலாம். A sum of rupees 3000 is distributed among A, B, C. A gets 2/3 of what B and C got together and C gets 1/3 of what A and B got together. C யோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்க. A gets, அப்போ A and B யோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா B A யோட ரேஷியோ B C கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. B plus C is equal to 2:3. C கொடுத்துருக்காங்க. C கம்பேர் பண்ணது A B கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ A plus B is equal to 1:3. அப்போ டோட்டல் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரேஷியோ. இதில் டோட்டல் ரேஷியோ 4 ரேஷியோ. அப்போ கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ 5க்கும் 4க்குமான எல்சிஎம் கண்டுபிடிங்க. 20. 20ல் 5 எவ்வளோ டைம்ஸ் இருக்கோ ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்டூ 4. 20ல் 4 எவ்வளோ டைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 5. இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8, 3 4s are 12, 5 15. இப்போ ஆட் பண்ணி பாருங்க. டோட்டல் 20 ரேஷியோன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதுலேருந்து ஏவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா A is equal to A மட்டும் எடுத்தோம்னா 8 ரேஷியோ. அடுத்தது சியோடது எடுத்தோம்னா C is equal to 5 ரேஷியோ. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8 + 5 13 ரேஷியோ. B is equal to என்னவா இருக்கும்? 7 ரேஷியோ. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000. அப்போ இந்த 3000 யாரோட வேல்யூ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சியோட ஷேர் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டூ சி பார்த்தீங்கன்னா 5 ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் 20 ரேஷியோ. 20 0 கேன்சல் பண்ணினா 150. 150 into 5 is equal to 750. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 750.